வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஐடியாஸ், அதே மாதிரி வந்து ட்ரேடிங், ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஆர்பிஐயில் வந்து ரீசெண்டாக நடந்த அந்த ரேட் கட் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃப்ரைடே, கரெக்டுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி எந்தெந்த பேங்க்கில் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய வாய்ப்பு இருக்குது, ஆர்எல்எல்ஆர்னா என்ன, எம்சிஎல்ஆர்னா என்ன, இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட லோன் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கா, ஸோ அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆர்எல்எல்ஆர்ன்றது வந்து அது வந்து ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி, அவங்க பாலிசி அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரேட் கட்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து லோன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க அங்கே குறைச்சாங்கனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு லோன் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ எம்சிஎல்ஆர் அப்படின்றது வந்து இது உங்களுடைய நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்கினுடைய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி, அதனுடைய காஸ்ட் ஃப்ளோ, அதனுடைய டெபாசிட்டு, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ அதெல்லாம் ஃபேக்டராக பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எம்சிஎல்ஆர்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அமையும். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, யூகே பேங்க், இந்தியன் பேங்க், இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அந்த ரெப்போ பாலிசியை பேஸ் பண்ணி. ஓகே, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா எம்சிஎல்ஆர் வந்து ஒரு 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அக்ராஸ் ஆல் த லோன் டைப்புக்கு வந்து அவங்க 7th ஜூன்லேருந்து கம்மி பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஆர்எல்ஆர் வந்து கம்மி பண்ணுவாங்களா, இல்லை உங்களுக்கு எம்சிஎல்ஆர் வந்து ஏதாவது இன்னும் ரிவைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஃபார் எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லாஸ்ட் 1 இயராகவே உங்கள் எம்சிஎல்ஆரை கம்மி பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 9+ இருந்துச்சு, 9 இருந்துச்சு. அது மாதிரி வந்து அப்படியே படிப்படியாக கம்மி ஆகிட்டு இப்போ 8.20 இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் ரிவைஸ் வந்து 15th மே தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் மந்த்து தான். ஸோ அதன் பிறகு வந்து இப்போ அவங்க இன்னமும் அதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.